Réservation d'une chambre d'hôtel au téléphone. தொலைபேசி மூலம் ஹோட்டல் அறையை முன்பதிவு செய்தல். Bonjour, puis-je vous aider? ஹலோ, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? Bonjour madame, je voudrais réserver une chambre, s'il vous plaît. வணக்கம் மேடம், தயவு செய்து ஒரு அறையை முன்பதிவு செய்ய விரும்புகிறேன். D'accord, monsieur. Quand est-ce que vous voulez? சரி ஐயா, உங்களுக்கு எப்போது வேண்டும்? Je voudrais pour le 30 décembre. நான் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முன்பதிவு செய்ய விரும்புகிறேன். Attendez, s'il vous plaît. Je vais regarder sur l'ordinateur s'il y a une chambre de disponible. தயவு செய்து காத்திருக்கவும். ஒரு அறை இருக்கிறதா என்று கணினியை சரிபார்க்கிறேன். D'accord madame, je vais attendre. சரி மேடம், நான் காத்திருக்கிறேன். Désolé, monsieur. Toutes les chambres sont occupées jusqu'au 31 décembre. மன்னிக்கவும் ஐயா, டிசம்பர் 31 வரை அனைத்து அறைகளும் நிரம்பிவிட்டன. Oh, pas de problème. Je vais réserver le 1er janvier. ஓ, எந்த பிரச்சனையும் இல்லை. ஜனவரி 1ஆம் தேதி முன்பதிவு செய்கிறேன். Combien de jours voulez-vous, s'il vous plaît? தயவு செய்து எத்தனை நாட்கள் வேண்டும்? J'ai besoin de 3 jours. எனக்கு 3 நாட்கள் தேவை. Combien de lits avez-vous besoin? உங்களுக்கு எத்தனை படுக்கை தேவை? J'ai besoin d'un lit pour 2 personnes et d'un lit simple. எனக்கு 2 பேர் படுக்கையும் மற்றும் ஒரு படுக்கையும் தேவை. D'accord. Est-ce que vous voulez une chambre fumée ou non fumée? சரி, புகைப்பிடிக்கும் அறை வேண்டுமா அல்லது புகைப்பிடிக்காத அறை வேண்டுமா? Je voudrais non fumer. Nous avons besoin d'avoir accès au Wi-Fi aussi, s'il vous plaît. புகைப்பிடிக்காதவர் அறையை நான் விரும்புகிறேன். தயவு செய்து விஃபியையும் சேர்த்து வேண்டும். D'accord, monsieur. Le prix de la chambre est de 150 € petit déjeuner inclus. Est-ce que c'est bon pour vous? சரி ஐயா, அறையின் விலை காலை உணவு உட்பட 150 யூரோக்கள். இது உங்களுக்கு சரியானதா? D'accord, madame. Comment est-ce que je peux payer? சரி மேடம், நான் எப்படி பணம் செலுத்த முடியும்? Donnez-moi vos coordonnées. Je vais vous envoyer le lien par email et vous payer directement en ligne. உங்கள் விவரங்களை எனக்கு தரவும். நான் உங்களுக்கு இணைப்பை மின்னஞ்சல் செய்வேன். நீங்கள் நேரடியாக ஆன்லைனில் பணம் செலுத்துவீர்கள். Je suis André. A N D R E accent aigu. Et mon numéro de téléphone est 01 00 46 00 56 34. Mon mail est 2an2.re@rediffmail.com. நான் ஆந்திரே, ANDRE மற்றும் எனது தொலைபேசி எண் 01 00
46 00 56 34. எனது மின்னஞ்சல் AAN2RE@rediffmail.com. Merci, j'ai saisi vos coordonnées et je viens de vous envoyer l'email. Je attends votre confirmation. நன்றி, நான் உங்கள் விவரங்களை பதிவு செய்துவிட்டேன். நான் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பிவிட்டேன். நான் உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன். Merci beaucoup. Au revoir. மிக்க நன்றி. Merci, à bientôt. நன்றி, விரைவில் சந்திப்போம். Prendre un rendez-vous dans une banque au téléphone. தொலைபேசி மூலம் ஒரு வங்கியில் அப்பாயின்மெண்ட் வாங்குவது. Bonjour. Qu'est-ce que je peux faire pour vous? வணக்கம், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? Bonjour, monsieur. Je voudrais ouvrir un compte courant. வணக்கம் சார், நான் நடப்பு கணக்கை திறக்க விரும்புகிறேன். D'accord, madame. Tout d'abord, vous devez prendre rendez-vous avec une conseillère clientèle. சரி மேடம், முதலில் நீங்கள் ஒரு வாடிக்கையாளர் ஆலோசகருடன் சந்திப்பு மேற்கொள்ள வேண்டும். D'accord, monsieur. Est-ce que je peux prendre un rendez-vous maintenant, s'il vous plaît? சரி சார், தயவு செய்து எனக்கு இப்பொழுது ஒரு முன்பதிவு செய்து தர முடியுமா? Bien sûr. Attendez, s'il vous plaît. Je vais regarder sur l'ordinateur s'il y a un rendez-vous de disponible. தயவு செய்து காத்திருக்கவும். ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என்று கணினியில் பார்க்கிறேன். D'accord, monsieur. Je vais attendre. சரி சார், நான் காத்திருக்கிறேன். Pouvez-vous venir demain matin à 10h30? Vous avez rendez-vous avec Nicolas. நீங்கள் நாளை காலை 10:30 மணிக்கு வர முடியுமா? உங்கள் அப்பாயின்மெண்ட் நிக்கோலாவுடன் இருக்கிறது. Oui, c'est possible. ஆம், அது சாத்தியமாகும். Donnez-moi vos coordonnées. Je vais vous envoyer une confirmation par SMS. உங்கள் விவரங்களை எனக்கு தரவும். நான் உங்களுக்கு ஒரு உறுதி செய்யப்பட்ட குறுஞ்செய்தியை அனுப்புகிறேன். Je suis Jenny. G-E-N-I et mon numéro de portable est 01 00 46 00 56 34. நான் ஜெனி, JENI மற்றும் எனது தொலைபேசி எண் 01 00 46 00 56 34. Merci, je saisis vos coordonnées et je viens de vous envoyer un SMS. நன்றி, நான் உங்கள் விவரங்களை பதிவு செய்துவிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பிவிட்டேன். Oui, monsieur. Je viens de recevoir votre message. Est-ce que je peux poser encore une question, s'il vous plaît? ஆம் ஐயா, உங்கள் செய்தியை நான் பெற்றேன். தயவு செய்து மேலும் ஒரு கேள்வியை நான் கேட்கலாமா? Bien sûr. நிச்சயமாக. Dois-je apporter des papiers? நான் ஆவணங்களை கொண்டு வர வேண்டுமா? Oui. Il faut apporter une justificative de domicile,
une facture d'électricité ou une facture de gaz. ஆம், நீங்கள் முகவரி, மின்சார பில் அல்லது எரிவாயு பில் ஆகியவற்றின் ஆதாரங்களை கொண்டு வர வேண்டும். Oui, et c'est tout? சரி, அவ்வளவுதானா? Non, il faut une pièce d'identité, carte d'identité ou passeport si vous êtes étranger. இல்லை, நீங்கள் வெளிநாட்டவர் என்றால் அடையாள ஆவணம், அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட் தேவை. Dois-je payer pour un compte? நான் ஒரு கணக்கிற்கு பணம் செலுத்த வேண்டுமா? Non, madame. C'est gratuit. இல்லை மேடம், இது இலவசம். Merci beaucoup. Au revoir. மிக்க நன்றி. Merci. நன்றி.